ஆஹா கல்யாணம் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பாட்டி வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து ஷாக்காகி நிற்கிறாங்க. ஐஸ்வர்யாட்ட போய் இந்த ஃபோட்டோ இருக்குமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி இது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என் காலேஜ் மேட் பாட்டி, என் கூட படித்தான், என்னோட ஃப்ரெண்டு. ஆனால் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான், நான் வேண்டான்னு அப்பவுமே சொல்லிட்டேன். இந்த ஃபோட்டோ எப்படி வந்துச்சுன்னு தெரில பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் ஒரு பொய் சொன்னதுக்கே நான் இவ்வளோ நாள் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன் பாட்டி, இதெல்லாம் பொய் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் போயிடுறாங்க. இதை வந்து கௌதம் ஒரு சைடு நின்று வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீன்ல கோடீஸ்வரி வந்து பிரபாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரபாவும் வர்றாங்க, அடியில் வெளுத்துடுறாங்க. அப்போ எதுக்குமா என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னடி பண்ணி வச்சிருக்க, குடும்ப மானத்தை வாங்கிட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீ சொல்லுது புரியலம்மா, தயவு செஞ்சு சொல்லு, அடிக்காம சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அவங்க எழுதி வச்சிருறத காட்டிடுறாங்க. பிரபாக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வராங்க, இவ்வளோ பெரிய பொண்ணை அடிக்கிறியே அப்படின்னு சொல்லி கோடீஸ்வரியை பிடிச்சி திட்டுறாங்க. அப்போ பிரபாவும் போயிடுறாங்க. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு பிரபா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. அடுத்த சீனில் அஜய் வந்து அனன்யா கூட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கல்யாணத்தில் வேலை எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜாதகம் பார்க்குறவரை கூட்டிகிட்டு வராங்க. அவர் சொல்கிறாரு, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சூர்யா வந்து அவர் காதில் போய் சொல்கிறாரு, நல்ல மாதிரி சொல்லுங்கள், எங்கள் தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவரும் நல்ல மாதிரி சொல்கிறாரு. இவர் தப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ரூமுக்கு வந்து கேட்குறாங்க, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க, சமாளிச்சிடுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது.